ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் ஆன்மீகம் நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா 2025 இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சி ஆகிற சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்குது. அப்ப நம்ம சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அது இல்லாம குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மாதத்துல உருவாகுது. சரி, இந்த அமைப்பு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னா, சுக்கிரன் எடுத்துக்கிட்டாலே பணப்புழக்கம், கணவன் மனைவி ஒற்றுமை, அது மட்டும் இல்லாம குடும்பத்தின் மகிழ்ச்சி, ஆடை ஆபரணங்கள், கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், உணவு பிரியர்கள், இனிப்பான உணவுகள், அது மட்டும் இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே பணத்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் நம்ம சுக்கிர பகவான் தான். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா வருடத்துல ஒரு முறை உச்ச நிலையை அடைவார். உச்ச நிலையை அடைபவர் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு. அவர் மீன ராசியில உச்சநிலை அடைகிறது மட்டும் இல்லாம அந்த மீனராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான யோக அமைப்புகள் இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத விரிவா நம்ம பார்த்திடலாம். கும்பராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசியான கும்பராசி லாபகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டது. இப்ப கும்பராசியில தான் பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறார். ஜென்மச்சனி காலகட்டமா இருக்கு. இந்த காலகட்டத்திலேயே சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு உச்ச நிலையை அடைகிறார் 2ஆம் இடத்துல, தனம் ஸ்தானத்துல. தனம், குடும்பம், வாக்கு, வருமானம், சந்தோஷம், அமைதி, அந்த இடத்துல இவர் பாத்தீங்கன்னா உச்ச நிலையை அடைகிறாரு. ஆனா ஏற்கனவே அங்க ராகு இருக்கிறார். ராகுவோட சேர்ற சுக்கிரன் நல்லதை செய்யுமா கெடுதலை செய்யுமானா, கண்டிப்பா அங்க சுக்கிரன் உச்சம் பெறதுனால, பலம் பெறதுனால நல்ல விஷயங்களே உங்களுக்கு செய்ய போகுது. இதுல குறிப்பா சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு சுபகிரகம், சுபத்துவத்தை நிறைய கொடுக்க போறாரு. அப்ப நம்மளுடைய மன இறுக்கம், கஷ்டம், சூழ்நிலையிலிருந்து முழுமையா விடுதலை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் மாறி இருக்குது அப்படின்னே சொல்லணும். மாறி இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நமக்கு பேசிக்காவே நமக்கோட பிரச்சனை என்ன, இந்த கும்பராசிக்கான பிரச்சனை என்னன்னா, இந்த குடும்பத்துல வருமானம் பத்தல, தனம் வர்ற விஷயம் பத்தல, அப்புறம் குடும்ப உறவுகள்ல விரிசல் சிக்கல், அப்புறம் நம்ம ஒண்ணு சொல்லி நடக்கிறது ஒண்ணு நடக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு சிக்கல், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். இது எல்லாமே மாற்றம் பெறக்கூடிய, முன்னேற்றமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாயிருக்கு. அப்ப சுக்கிரன் உங்களுக்கு யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவர் 4-9 கூடையவரா இருக்கிறார். 4-9 கூடையவர் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்ச பலம் பெறாரு. அதுவும் குடும்பஸ்தானத்துல, தனஸ்தானத்துல. அப்ப இதுவரை நமக்கு வருமானமே இல்லை, வழியே கிடைக்கல அப்படின்னா, இனிமே புது வழிகளா நிறைய வழிகள் கிடைக்கும். வருமானத்திற்கான வழிகள் உறுதியாக கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல வருமானம் மட்டும் இல்லைங்க, குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், திருமண பந்தங்கள்ல முன்னேறக்கூடிய காலகட்டம், திருமணத்துல திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டு. என்ன ஜென்மச்சனியா இருக்கே, திருமணம் எப்படி பண்றது அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்னா தாராளமாக திருமணத்தை செய்யலாம் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. குடும்பத்துக்கு ஒரு ஆளை சேர்த்துக்கிறது தான், குடும்பத்துல ஒரு ஆளை சேர்த்துக்கிறது தான். அப்ப திருமணம் ஏற்பாடுகள், குடும்பம் அமைகிறது, குடும்பமா வாழ்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அடுத்து குடும்ப பிரச்சனைகள்லாம் தீரும்.
குடும்ப பிரச்சனைகள் ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குன்னா இப்ப சரியா குடும்ப பிரச்சனைகள்லாம் பேசி தீர்வுக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஏன்னா குரு பரிவர்த்தனை யோகம் தர்றாரு, செய்யலாம். அதே போல ஒரு இடமோ ஒரு வீடோ ஒரு வண்டியோ ஒரு வாகனமோ வாங்க முடியாத சூழ்நிலை நம்ம கிட்ட இருந்துகிட்டு இருக்கு, வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். வாங்கக்கூடிய அமைப்பு இப்ப ஏற்பட்டிருக்கு, தாராளமாக வாங்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. நீண்ட நாள் ஆசைகள்னா என்ன? நமக்கு ஒரு வேலை, தொழில், வருமானம், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பத்தோட உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுதல், உறவுகளோட இணக்கமாக இருக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். அப்ப முகமே ஒரு பொலிவு தெரியும். இவ்வளவு நாளா நமக்கு முகத்துல இருந்த சோர்வு, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ், ஒரு சுணக்கம், ஒரு இறுக்கமான மனநிலை மாறி முகத்துல ஒரு பொலிவு தரக்கூடிய ஒரு காலகட்டம். அது முகப்பொலிவு பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அப்ப திருமணங்கள் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக திருமணம் செய்யலாம். அடுத்து வேற ஏதேனும் அதிர்ஷ்டம் இருக்குதா அப்படின்னா, நமக்கு சூழ்நிலைகள் எல்லாம் இனிமே சாதகமா மாறப்போகுதுங்க. ஏன்னா அடுத்தடுத்த சனி பெயர்ச்சி வருது, ராகு கேது பெயர்ச்சிகள் வருது, ஆமா குரு பகவானோட பெயர்ச்சி வருது. குரு நேரடியா உங்களை 9ஆம் பார்வையா பார்க்க போறாரு. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள், கிரக பெயர்ச்சிகளால வரக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அப்ப எந்த விதத்திலையும் இந்த கும்பராசி அப்படிங்கிறது இந்த ஜென்மச்சனியால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தாலும், உறவுகள்லையும் வருமானத்திலையும் பாதிப்படைஞ்சிருந்தாலும், உள்ள உடல் ஆரோக்கிய குறைபாடுகள்ல பாதிப்படைஞ்சிருந்தாலும், இனி வர்ற காலங்கள்ல அவை அனைத்துமே அடியோடு நிவர்த்தி அடையக்கூடிய, மாற்றம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாக போகக்கூடிய சூழ்நிலையின் ஆரம்பமாக இது இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பா கொடுத்துரும். திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன? வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்து இருக்குது, உறுதியா கிடைக்குது. உங்களோட முயற்சி எப்படி இருக்கோ அதற்கான அமைப்பு உண்டு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல லக்கண அடிப்படையில தசாபுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையா இருக்கு அப்படின்னா, சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெற்றி பெறதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த காலகட்டத்துல சுக்கிரன் நல்லதொரு சப்போர்ட் கொடுப்பாரு, சூப்பர் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரனோட சப்போர்ட்ல இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வருமானம், தொழில், குடும்ப சிக்கல்கள்லேருந்து வெளிவரக்கூடிய நல்ல ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது, அதுவும் பாசிட்டிவான ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்குது. அதே போல குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால இடமாற்றம், ஊர் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்கும். அதுவும் வேலை தொழிலில் இருக்கவங்கலாம் அடிக்கடி கொஞ்சம் வெளியூர் பயணம் போயிட்டு வர்றது, வேலைக்காக தொழிலுக்காக போயிட்டு வர்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கேட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் படிப்புக்காக, உயர்கல்விக்காக வெளியில போகணும் அப்படிங்கிற மாணவர்கள்லாம் போகலாம் அப்படிங்கிற நல்ல சூழ்நிலை, அதற்கான ஏற்பாடுகள் தடங்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. கிட்டத்தட்ட கும்பராசியை பொறுத்த வகையில இந்த ஜென்மச்சனி காலகட்டத்துல வரக்கூடிய சுக்கிர பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் பேருதவியா தான் இருக்கிறார். சுப விஷயங்களை தான் செய்ய போறார், சுபமான நிகழ்வுகள் தான் நடக்க போகுது. அதனால இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஒரிஜினலா உங்களுடைய ஜாதகத்தோட தசாபுத்தி அமைப்பு எதை பயன்படுத்திக்கிறதுக்க இப்ப கொடுத்த ப்ரிடிக்ஷன்ல, இப்ப கொடுத்த நம்மளோட தீர்வுல எது உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறத பயன்படுத்தினீங்க அப்படின்னா சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். கும்பராசி
அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, விடாமுயற்சி, வெற்றி, தைரியம், தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இன்னும் தொழில் நேர்த்தி இருக்கும், தொழிலில் ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும், தொழில் நுணுக்கம் அப்படிங்கிறத உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அறிவாற்றல் உண்டு. உங்களுக்கு தொழில் சார்ந்த முன்னேற்றம் விரிவடைய போகுது, வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக மாறுது. அதாவது பயணத்தால லாபம் கிடைக்க போகுது. ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து போறீங்க, அது எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். அடுத்து பாருங்க, சதய நட்சத்திரம். சொந்தமா தொழில் பண்ணி ஜெயிக்கணுங்கிற நட்சத்திரம் தான் அது. எப்படியாவது சொந்தமா தொழில் செய்யணும், சொந்தமா ஒரு தொழில் கையில் இருக்கணும், வருமானங்கிறது சுயமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மனசுக்கு உண்டு. ஆனா எப்பேற்பட்ட சவாலையும் ஜெயிச்சிடலாம். எப்படிப்பட்ட நெருக்கடிகளையும் கடந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. போராட்ட குணம் உடையவர்கள். ஆமா, எப்படிப்பட்ட சவால்களையும் ஜெயிப்பாங்க. அப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கு, பெரிய பெரிய இயந்திரம் மற்றும் தொழிற்சாலைகள்ல பாத்தீங்கன்னா இயக்குனர்களா மட்டும் இல்லாம நிர்வாகத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு உண்டு. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. நல்ல ப்ரமோஷன், வருமானம், முன்னேற்றம், நம்ம பேச்சு சூப்பரா இருக்கும். இப்ப ஈடுபடுறது அருமையா இருக்கும், சொன்ன சொல் பலிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பூரட்டாதியை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உங்களோட நன்மைகள் எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் பரிவர்த்தனையால உங்க சொல் பலிதம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சொன்ன சொல் உங்களை யாரும் மதிக்கல அப்படின்னா இன்னொன்று நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும், உங்க வார்த்தைகளுக்கு மரியாதை இருக்கும். ஆமா, கொஞ்சம் பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தேவையான பொருளாதாரம், பணவரவை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமா அந்த காலகட்டம் இருக்குது. அப்ப நல்லது ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. இடம், பூமி, சொத்து ஏதேனும் வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்துல வாங்கலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு இருக்குது. அப்ப இப்பேற்பட்ட சூழ்நிலைகள்ல உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை பார்த்துக்கிட்டு நம்ம பலன் எடுங்க. நீங்க எந்த ரூட்டை பிடிச்சி எப்படி ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். வெற்றி உறுதி. நன்றி, வணக்கம்.